ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு என்எஸ்எட் டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள ஒரு அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அங்கன்வாடி பணியாளர்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸுமே வந்துருச்சு. எப்படி ஃபில் பண்ணணும், எங்கே கொண்டு போய் சப்மிட் பண்ணணும், எப்படி வந்து செலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் நம்ம டெய்லியுமே போடுற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிடும். அதில் ஐசிடிஎஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாவட்டத்திலுமே இந்த அங்கன்வாடி பணியாளர்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 7783 பணியிடங்கள் இருக்குது. அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி மைக்ரோ ஒர்க்கர், அங்கன்வாடி உதவியாளர் அப்படிங்கிற 3 கேட்டகரிஸ்க்கு எடுக்கிறாங்க. அப்ளிகேஷன் 7/4/2025 23/4/2025 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் இந்த ஐசிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஐசிடிஎஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அதனுடைய ஒருங்கிணைந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டையும் அவங்க வெப்சைட்லேயே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஆன்லைனில் சப்மிட் பண்ண முடியாது. அதனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதே வந்து 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இருக்கும். அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரிஸ் இருக்கும். அங்கன்வாடி ஒர்க்கர் அப்படிங்கிறதுல வந்து 3886 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து 305 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்து 3592 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கிரைட்டீரியாவில் வந்து மினிமம் 12வது மட்டும் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அங்கன்வாடி ஒர்க்கருக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அதே மாதிரி மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12வது பாஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அங்கன்வாடி அசிஸ்டண்ட்டுக்கு 10வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். எந்தெந்த மாவட்டங்கள்லாம் வந்து வேலைவாய்ப்புகள் இருக்கோ எல்லாத்துலேயுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அஃபீஷியலாக வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கூட எல்லா மாவட்டங்களிலுமே கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து மாறும். நீங்கள் பிசி, எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரிஸில் வரீங்க அப்படின்னா 25லேருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிற யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதே வந்து எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க, டிஸ்ட்ரிபியூட் விடோ, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் 25 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். அதே வந்து ஃபிசிக்கலி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு 25லேருந்து 38 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கன்வாடி உதவியாளர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 20லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இதற்கான பே ஸ்கேலும் வந்து அஃபீஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 7700 பே ஸ்கேலேருந்து 24200 பே ஸ்கேல் வந்து வரும். மைக்ரோ அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து 5700 18,000 பே ஸ்கேலில் வந்து அவங்களுக்கு சேலரி வரும். அங்கன்வாடி அசிஸ்டண்ட்டுக்கு 4100 12,500 வரைக்கும் இருக்கிற பே ஸ்கேலில் அவங்களுக்கு சேலரி வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் டைரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். எந்த ஒரு டெஸ்ட்டுமே பெருசாக இருக்காது. அதனால் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்பவே நிறைய பேருக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ics.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஃபார்ம்ஸை டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணி ரெக்யர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சு உங்களுடைய ஒருங்கிணைந்த வட்டார வளர்ச்சி அலுவலகம் எங்கே இருக்கோ அங்கே வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய ஊரில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் கூட நீங்கள் ஐசிடிஎஸ் வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கலாம். நான் அதை இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த கடைசி டேட் கூட சப்மிட் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனையும் அவங்க வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைச்சிடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.